வணக்கம். அன்னை தமிழ் மணக்கும் இந்த நன்னாளில் நம் பண்பாட்டின் பெருமையை பறைசாற்ற இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அருஞ்செயல் உலகமும் பெருஞ்செல்வம் யாவும் திறம்பட நிலை பெறும் தமிழால் எனக் கண்டோம். 2000 ஆண்டுகள் கடந்தும் இளமை குன்றாத நம் தமிழ் இன்று இசையாகவும் நடனமாகவும் நாடகமாகவும் இந்த மேடையில் உயிர் பெறப் போகிறது. வள்ளுவன் வகுத்த நெறியும் இளங்கோவடிகளின் காப்பியமும் கம்பனின் கவிதையும் நமக்கு சொல்வதென்பதோ ஒரே ஒரு உண்மைதான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. அந்த பெருமையோடு இன்று இந்த பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கத்தின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துள்ள நான் லலிதா வரலட்சுமி. ஏப்ரல் மாதம்னாலே நம்ம ஊரில் கோவில் திருவிழா கொண்டாட்டம்னு ஒரே கலகலப்பாதான்ப்பா இருக்கும். எங்கள் ஊர் மதுரையில் கூட இன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு கொடியேறி இருக்கு. எவ்வளவு தூரம் கடல் கடந்து இங்கே நம்ம வந்து வாழ்ந்தாலும் நம்ம ஊரின் நினைவும் நம்ம பண்பாட்டின் பாசமும் நம்மளை விட்டு போகிறதே இல்லை. அந்த உணர்வை இன்று நம் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறத்தான் இன்று நான் இங்கு வந்துள்ளேன். இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மகன் ஃபஸ்ட்டு டைம் எஃப்டிஎஸ் மேடை ஏற போகிறான். நான் மேடையில் நிற்கிறதையும் அவன் முறை பார்க்க போகிறான். என்னோடு சேர்ந்து இங்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் நான் வணங்குகிறேன். நன்றி லலிதா, மிகவும் அருமையான ஆரம்பம். இன்று உங்கள் முன்னிலையில் நிற்கும் நான் ராவண தேசமான இலங்கையில் பிறந்து வேலு நாச்சியார் ஆண்ட சிவகங்கை பூமியான காரக்குடியில் மருமகளாகி கடலாக பிரிந்தாலும் தமிழால் ஒன்றிணைந்திருக்கும் இந்த உறவுகளோடு தமிழ் பாரம்பரியத்தை பறைசாற்ற இந்த மேடையில் இணைந்துள்ளேன். துஷ்யந்தினி ஜவஹர். நாங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் 3 பேர் எங்கள் கூட சேர்ந்து செமையாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாசான என்ட்ரி கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எஃப்டிஎஸ் தமிழ் மக்களே, நான் உங்க கனகா. பாரதியார் பிறந்த ஊரான எட்டியாபுரத்தில் பிறந்து கோவில்பட்டியில் வளர்ந்து பாண்டிச்சேரியில் திருமணமாகி இப்போ இந்த பிராங்க்ஃபர்ட் மாநகரில் வாழ்ந்துட்டுருக்கேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மா, ஐடி கம்பெனியில் டெலிவரி மேனேஜர், எஃப்டிஎஸ் தமிழ் சங்கமோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்னு பல வேலைகளில் இன்றைக்கி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளினியாகவும் நான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக போகிறதுக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்? நல்லா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணணும். அதுதான். தேங்க்யூ. இதே எனர்ஜி எண்டு வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வச்சுருக்கணும். வெறும் லேடிஸ் டீம் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் 2 பேர் பயங்கர மாசாக வர ரெடியாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ரவி, பேபால். ஸோ எங்களை பற்றி நாங்களே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடாது ப்ளீஸ். இல்லை, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் பெரிய டான்சர்ஸ்னு. ஸோ ஒரு டான்ஸை போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சாதாரண விஷயம்தான். ரவி, ஒரு பாட்டு போட்டு விடுங்க.
தம்பி, ஆடுனதெல்லாம் போதும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இதை முதல்ல டான்ஸ்னு ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. தேங்க்ஸ். எனிவேஸ், ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. ஸோ அடுத்து நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகலாம். இல்ல என்ன ஊர் என்ன எதுவுமே சொல்லாம வந்தீங்க, ஆடினீங்க, போறீங்க. எங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் நாங்கள் எதுவும் சாதிக்கல. அதனால லைட்டாக வேணால் சொல்கிறேன். என் பேர் லக்ஷ்மி நாராயணன். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கேன். என் பேரு பேபால் நீ நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு. ஸோ அதனால் நானும் சூர்யாவோ ப்ளஸ் எங்களோட அதர் ஹோஸ்டோட சேர்த்து இந்த ஆங்கரிங் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஜோக்ஸ் சொன்னாலும் சரிங்க. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். அப்பப்போ வந்து உங்களை கூப்பிடுவோம், அதனால் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சூப்பராக இருக்கும் ப்ரோக்ராம். சரிப்பா தம்பி, உங்களை விட பெட்டராக ஆட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கல்லும் மண்ணும் கவிதை பாட ஆதி முதலாம் அமுதமொழி முக்கணி சுவைக்கும் மூத்த நற்றமிழ் அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி ஆரம்பிப்பதே நிகழ்ச்சிக்கு அழகு சேர்க்கும். தமிழ் ஒரு அடையாளம், ஒரு உணர்வு. பிறந்த நாளிலிருந்து நம்ம காதுல விழுற முதல் ஒலி தமிழ். அம்மா என்ற வார்த்தையில் தொடங்கும் பாசம் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அழியாமல் நிற்கும் பெருமை தமிழ். சங்க காலம் முதல் இன்று வரை நம்ம வரலாற்றையும் பண்பாட்டையும் தாங்கி நிற்கும் செம்மொழி தமிழ். கடல் கடந்து வாழும் நம்மை இன்று ஒன்றாக இணைத்த பாலம் தமிழ். அந்த தமிழுக்கு இன்று நாம் தலை வணங்குவோம். தமிழ் தாயை வணங்கி இந்நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். விருப்பமுள்ளவர்கள் எங்களுடன் மேடையில் இணைந்து கொள்ளலாம்.